ஐயா, நம்ம இந்த உரையாடல் மூலமாக ஒரு உங்களுடைய நெடிய பயணத்தில் சேர்ந்து பயணிக்கும் வாய்ப்பு எங்களுக்கு ஆண்டு தந்திருக்கிறாரு. ஆமாம், அந்த தென்கொரியை எழுப்புதலை பற்றி பேச துவங்கணும். நீங்கள் தங்கியிருந்து படித்த நாட்களில் எப்படி அங்கு இருந்தது, அதனுடைய தாக்கம் உங்களுடைய வாழ்வில் எப்படி வந்திருக்கக்கூடும், அதை எப்படி நம்முடைய மெத்தடிஸ்ட் திருச்சபையின் மூலமாக இந்திய தேசத்திற்கு அந்த ஒரு எழுப்புதல் தீயை பற்ற வைக்க முடியும் என்கிற எண்ணமெல்லாம் உங்களுடைய மனதில் வந்திருக்கக்கூடும். அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். கட்டாயம். என்னுடைய அந்த கொரியன் எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஐயா. அது ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய 10 வருட போதக ஊழியம் இந்தியாவிலே இந்திய மெத்தடிஸ்ட் திருச்சபையிலே நடந்து கொண்டிருக்கிற நிலையில்தான் அப்பொழுது இருந்த பேராயர் சம்பத்குமார் ஐயா அவங்க என்னை MTH கன்று மெத்தடிஸ்ட் தியாலஜிக்கல் யூனிவர்சிட்டி சோல்ல இருக்குது, அது அரசாங்க யூனிவர்சிட்டி, அதற்கு என்னை அனுப்பினாங்க. என்னோடு இப்பொழுது பெங்களூர்ல ரிச்மண்ட் டவுன் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய சீனியர் பாஸ்டர் ரெவரண்ட் ரவிக்குமார் செபாஸ்டியன், நாங்கள் 2 பேரும் தான் முதன்முறையாக அந்த கோர்ஸுக்கு இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டோம். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய திருச்சபைகளினுடைய வாழ்க்கை, விசுவாசிகளினுடைய ஊக்கமான ஜெபம், இது நாங்கள் கண்கூட 2 வருடங்களிலே பார்த்து அதை எங்களுடைய வாழ்க்கையோடு ஐக்கியமாக்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த மெத்தடிஸ்ட் தியாலஜிக்கல் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ஒழுங்கு என்னவென்றால், அங்கு இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் அங்கே 5 மணிக்கு ஜெபம் உண்டு. சாப்பல்ல போகணும். வின்டர் டைம்லலாம் பயங்கர குளிர் இருக்கும், ஆனால் அது எல்லாருக்குமே அவசியம். ஸோ அதை டெய்லி நாங்கள் மறவாமல் போயிடும். ஏன்னா வி டெஃபினெட்லி வாண்டட் டு see what was happening and how God was working in the lives of people அப்படின்றத ரியலைஸ் பண்ணணுன்றதுக்கு ரொம்ப விரும்பி போனோம். பட் அதை காட்டிலும் எனக்கு ரொம்ப இஷ்டமா அல்லது ஆச்சரியமாய் பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, எவ்ரி வீக்கெண்ட் நான் எனக்கென்று நியமிக்கப்பட்ட சபை, அது சோல் பட்டணத்திலிருந்து 1 hour நல்ல ஸ்பீட்ல போனா 1 hour தள்ளி இருக்கக்கூடிய சொங்நாம் என்ற பட்டணத்தில் இருக்கக்கூடிய குட் ஷெப்பர்ட் மெத்தடிஸ்ட் சர்ச், அந்த சர்ச்சுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா 2 வருடமும் என்னுடைய படிப்புக்கு அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க, முழுக்க ஸ்பான்சர் பண்ணாங்க. எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்பட்டதோ அப்பொழுதெல்லாம் அந்த எல்லா தேவைகளையும் சந்தித்தாங்க. நான் ஒவ்வொரு செமஸ்டர் பிரேக்லையும் இந்தியாவுக்கு வருவதற்கு ஃபுல்லா மனமும் எல்லாவற்றையும் செய்தாங்க. லாஸ்ட் செமஸ்டர் முடிச்சு என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய மனைவி, என்னுடைய சின்ன மகன், என்னுடைய புதிதாய் பிறந்த குழந்தை எல்லாரையும் கொரியாவுக்கு அவங்க என்னுடைய கான்வகேஷனுக்கு இன்வைட் பண்ணி எங்களை மிக நேர்த்தியாக ட்ரீட் பண்ணாங்க. அந்த சபையினுடைய மூத்த போதகர் அப்பொழுது இருந்தாங்க, இப்போ அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க, ரெவரண்ட் யூகி சங் என்ற சீனியர் பாஸ்டர். அவர் கொரியாவில் இருக்கக்கூடிய போதகர்களில் பலரில் மிக அதிகமாக எஸ்டீம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர், தேவனுடைய ஊழியர். அவரும் அவருடைய மனைவியும். நான் எதுக்கு அந்த திருச்சபையை சொல்லுகிறேன்னா, எவ்ரி வீக்கெண்ட் நான் அங்கே போயிடுவேன். சனிக்கிழமையே போயிடுவேன், ஞாயிற்றுக்கிழமையும் போயிடுவேன். அங்கே இருந்த ஒரு பாஸ்டருடைய வீட்டில் எனக்கு அந்த வீக்கெண்ட்ஸ் நான் அவங்களுடைய வீட்டோட நான் தங்கியிருப்பேன். என்ன பார்த்துருக்கிறேன்னா, அந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயர் அப்படின்னு சொன்னா அது சாதாரணம் கிடையாது. நான் சொன்னேன், சோல்ல இருந்து சொங்நாமுக்கு வரோம்னா 80-90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தாங்கன்னா 1 hourல அந்த சர்ச்சுக்கு வர முடியும். நான் அந்த வீக்கெண்ட்ஸ்ல இருந்தது மாத்திரமல்ல, மற்ற பல டைம்ல டியூரிங் த வீக் நான் போயிருக்கும் போதும் அந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயரை நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். 5 o'clock அந்த ப்ரேயர் ஆரம்பிக்குது என்றால் 5:05க்கு சர்ச் வில் பி ஃபுல். நான் சொல்லுகிறது ரொம்ப பெரிய சர்ச்சு கிடையாது, ரொம்ப குட்டி சர்ச்சு கிடையாது, ஒரு மாடரேட் சைஸ் சர்ச்சு, ஒரு 3000 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய சபை. அந்த சபையினுடைய கட்டிடமே பார்த்தா அண்டர் தி கிரவுண்ட் 6 மாடி,
அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் யோசித்து பார்க்க முடியாத ஒன்று. ஆனா இந்த 5 மணி ஜபத்திற்கு சோல் பட்டணத்துல இருந்து நிறைய பேர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து 5 மணி ஜபத்துக்கு சோல் பட்டணத்துல இருந்து கிளம்பி வரணும்னா 1 ஹவர்க்குள்ள வர வேண்டும் என்றால் கட்டாயம் 4 மணிக்காவது அவங்க வந்து புறப்பட்டுருக்கணும். 4 மணிக்கு புறப்படணும்னா அவங்க ஒரு அரை மணி நேரமாவது முன்னாடி எழுந்திருக்கணும். ஸோ நான் ஒவ்வொரு டைமும் யோசிக்கும் போது அவங்ககிட்ட எல்லாம் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா 3:30க்கு நாங்கள் வந்து எழும்பிடுவோம். இது ஒரு நாள் அல்ல, அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா. ஸோ 3:30 ஏர்லி மார்னிங் 3:30க்கு எழும்பி 4க்கு கிளம்பி இங்க 5 மணி ஜபத்திற்கு வந்து விடுவார்கள். அந்த ஜபம் வந்து ஒரு 40 மினிட்ஸ் அல்லது 45 மினிட்ஸ் நடக்கும். ரொம்ப மைன்யூட்டஸ்ட் டீடைல் வரைக்கும் ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை நிமிஷம் ப்ரேயர், திரும்ப எத்தனை நிமிஷம் பாட்டு, அதுக்கப்புறம் எத்தனை நிமிஷம் தேவனுடைய வார்த்தை, அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் ஜபம், எந்தெந்த லைட்டு எந்தெந்த டைம்ல எரியணும் அப்படின்ற டீட்டெயில் முதற்கொண்டு ஒர்க் பண்ணி ஃபுல்லா அது வந்து நடக்கும். அந்த ப்ரேயர் பார்த்தீங்கன்னா அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் அந்த செய்தி முடித்ததுக்கு அப்புறம் எல்லா லைட்ஸையும் டிம் பண்ணிடுவாங்க. அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஸோ ஜெபம் பண்ணி கரெக்டாக ஒரு 5:45க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்கும், ஏதாயிலும் சாப்பிட்டுட்டு குயிக்காக எல்லாருமே அவங்களுடைய இதுக்கு போயிடுவாங்க. வாட் ஐ ஹட் சீன் வாஸ் தி பவர் ஆஃப் ப்ரேயர். ஜபத்தினுடைய வல்லமை எப்பேற்பட்டது என்பதை நான் வந்து தெளிவாக அங்க இருக்கும்போது நான் வந்து பார்த்தேன். அடுத்தது தேர் பேஷன் ஃபார் மினிஸ்ட்ரி அண்ட் இவாஞ்சலிசம். அந்த திருச்சபையில இருந்த என்னுடைய பங்கு அந்த திருச்சபையில என்னன்னா, அங்க வந்து ஒரு இங்கிலீஷ் மினிஸ்ட்ரியை நான் பிறகு 1 இயருக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு அமெரிக்கன் பாஸ்டர் he was giving pastoral leadership for the English congregation. ரெமோனில் ஒரு 25 பேர். திரும்ப நான் படிக்க போனதும் என்ன அந்த பாஸ்டர் வந்து அவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்தோம், என்னை வந்து போதகராக நியமித்தாங்க. என்னுடைய ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வீக் ஆஃப்டர் வீக் ஐ ஹாவ் டு ப்ரீச் ஒன்லி தட். ஏன்னா மற்றபடி அதற்கென்று விசிட் பண்ணுவதற்கு மற்ற நீட்ஸை பார்ப்பதற்கென்று ஒரு கொரியன் இவாஞ்சலிஸ்டை இது பண்ணியிருந்தாங்க. வெரி வைப்ரண்ட், வெரி ஸ்ட்ராங் மேன், வெரி டஃப் கை. பட் அவர் இருந்தது வந்து அந்த இங்கிலீஷ் காங்கிரிகேஷன் நிறைய பிலிப்பினோஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கொரியன் இவாஞ்சலிஸ்ட் வந்து he was such a great help. ஆண்டவருடைய பாரத்தை பெற்றவராக என்னென்னலாம் அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையோ தேவையோ எல்லாத்துலையும் கடந்து இது பண்ணுவாங்க. நான் வந்து வாரம் செய்தி கொடுப்பது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ரீச்சிங் பாஸ்டர் ஃபார் தி சர்ச் ஃபார் ஆல் ஃபார் தோஸ் 2 years. ஸோ நான் பார்த்ததில் வந்து ஒன்று ஜபம், அடுத்தது தேர் பேஷன் ஃபார் ரீச்சிங் அவுட். எப்படியெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லிடணும். அடுத்தது அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாவற்றையும் பார்த்தா சாதாரண ஃபெசிலிட்டி என்றே சொல்ல முடியாது. அதிக விசுவாசத்தோடு காரியங்களை ஆண்டவருக்கென்று செய்ய வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுதே நான் இருந்த ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 கண்ட்ரீஸ்க்கு வந்து மிஷன் டீம்ஸ் வந்து அனுப்புனாங்க. இட் வாஸ் ஆல் அ வெரி ஷார்ட் டேர்ம் மிஷன் ஒர்க். பட் அப்போ இருந்த போதகர் வந்து அவ்வளவு உற்சாகமாக மக்களை மோட்டிவேட் பண்ணி வேர்ல்ட் இவாஞ்சலைசேஷன் இஸ் ஆர் காலிங் அப்படி என்று சொல்லி உலகமெங்கும் செல்லக்கூடிய இளம் வாலிபர்கள், காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து பல டீம்ஸாக அவங்க வந்து அனுப்புறாங்க. அனுப்பி அவங்கள பொருளாதார ரீதியிலையும் தாங்கி ஜெபத்தின் மூலமாக. ஸோ இந்த காரியங்கள் வந்து நான் யோசித்து பார்க்கும் போதையா திங்க் இது கொரியாவில் இருந்த எல்லா சபைகளை பற்றி என்றும் எனக்கு தெரியாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி சர்ச்சஸ் ஹேட் திஸ் சீல் ஃபார் மிஷன். திரும்ப ஆல்மோஸ்ட் ஆல் தி சர்ச்சஸ் ஹேட் திஸ் பேஷன் ஃபார் ப்ரேயர். ஸோ அவ்வளவுக்கு ஜபம் என்று சொன்னால் அதுக்கு ஏதோ கொஞ்சம் லேட்டாக போகலாம், வைக்கலாம், யாரோ ஒரு சிலர் போகலான்ற அந்த இதே கிடையாது. முழுக்க முழு சபையும் ஜபத்திலே டெய்லி தங்களை இணைத்து கொண்டதை நான் வந்து பார்த்திருக்கிறேன். ஸோ இங்கே நான் வரும்போது தட் வாஸ் மை பேஷன். நான் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஜபத்திற்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் வந்து கொடுக்க முடிந்தது. அடுத்தது ஊழியம், அடுத்தது இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ். தேவனுடைய மக்கள்
தேவனை ஆராதிப்பதற்கு, ஊழியம் செய்வதற்கு, அது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் என்று தேவைப்படக்கூடிய ஒரு சில என்னென்ன வசதிகளை நம்ம உருவாக்க முடியுமோ. Church should be a place of inviting people also. We not only go out, but we also invite them to come in. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து நாங்கள் பார்த்தேன். அதை என்னுடைய மினிஸ்ட்ரியில் நான் வந்து பல சூழ்நிலைகளில் செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். Praise the Lord. இப்போ உங்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு, ஆவிக்குரிய வளர்ச்சி, இவைகளில் அவர்களை குறித்த உங்களுடைய எதிர்கால எண்ணங்கள் என்ன? பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைங்க வந்து என்னுடைய மூத்த மகன் வந்து MSW முடித்துவிட்டு இப்பொழுது CMC வெள்ளூர்ல அவர் வந்து ஒரு பாலியேட்டிவ் மெடிசின் டிபார்ட்மெண்ட்ல சோஷியல் ஒர்க்கராக இந்த அருமையான பணியை செய்து வருகின்றார். அவர் வந்து நாங்கள் வந்து ஊழியத்திற்கென்று தான் அர்ப்பணித்திருக்கிறோம். என்னுடைய மகனுக்கும் இந்த இதுல வந்து ரொம்ப தீவிரமான ஈடுபாடு. பல நேரத்துல தெளிவாக தன்னுடைய கால் வந்து நிச்சயமாகவே பணம் சம்பாதிப்பதற்கு அல்ல அப்படி என்பதை அறிந்து இந்த பணியிலே இருக்கின்றார். சந்தோஷமாக அதை செய்கின்றார். என்னுடைய மகள் வந்து பிகாம் மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியிலே 2வது வருடம் படித்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய ஏக்கம் எல்லாமே என்னன்னா, எங்களுடைய பிள்ளைங்க அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பது. ஆண்டவருடைய கிருபையினால் எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரை நேசிக்கின்றார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு கிளியர் ஓரியன்டேஷன் மாத்திரமல்ல, இன்க்ளினேஷன் அவங்களுடைய டெய்லி லைஃப்ல இருக்கிறத நாங்கள் வந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இதுல குறிப்பாக என்னுடைய மனைவியினுடைய பங்கு வந்து 25 வருட இல்லற வாழ்க்கை நாங்கள் இப்போதான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நிறைவு செய்தோம். இந்த 25 years ஆஃப் மேரிட் லைஃப்ல எங்களுடைய ஊழியத்தில் என்று பார்க்கும்போது, நான் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் எனக்கு வாழ்க்கை துணையாக கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா எங்களுடைய ஆரம்ப கால ஊழியம் என்று பார்க்கும்போது மிக மிக கடினமான சூழ்நிலை இருந்துச்சு. அவங்க வந்த பேக்ரவுண்டுக்கும் நாங்க ஊழியம் செய்த அந்த செட்டிங்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆனா ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழிய பாரம், ஆத்தும பாரத்தினாலே நாங்க ஊழியம் செய்த நுங்கம்பாக்கம் சபையாக இருக்கட்டும், அங்க இருந்த அடையார் சபையாக இருக்கட்டும், மக்களோடு அவ்வளவு ஈடுபாடு கொண்டு பழகி அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை கைட் பண்ணதை நான் வந்து பார்த்திருக்கிறேன். அது அந்த ஆரம்ப நாட்கள் மாத்திரமல்ல, அதற்கப்புறம் குறிப்பாக மதுரை ஊழிய நாட்கள்ல நான் பார்க்கும்போது பல நேரத்தில் நான் வந்து சொல்வேன், என்னை காட்டிலும் என்னுடைய மனைவி வந்து ரொம்ப அதிகமாக ஊழியம் செய்கிறாங்க அப்படின்ற அது உண்மை. ஏன்னா பெண்கள் மத்தியிலே மாத்திரமல்ல, யூத் மத்தியில மாத்திரம் இல்ல, மதுரையில ஒரு ஸ்லம் மினிஸ்ட்ரி எங்களுக்கு ஒன்று இருந்தது. அந்த ஊழியத்துல முழுக்க முழுக்க தன்னை இணைத்து கொண்டு அந்த ஊழியத்தை செய்தவர்கள். திரும்ப பகல் நேர குழந்தைகள் காப்போம் என்று மதுரை திருச்சபைக்கு ஒன்று இருந்தது. அந்த இது தட் வாஸ் a very good avenue for reaching out so many families. அதை என்னுடைய மனைவிக்கு அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் அப்படி கிருபையை கொடுத்தார் என்பதை நான் அறிந்திருக்கேன். அதன் மூலமா எத்தனை ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி எத்தனை குடும்பங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு என்னுடைய மனைவியை வந்து ஆண்டவர் வந்து பயன்படுத்தினாங்க. இது எல்லாம் போக என்னுடைய ஊழியத்துல நான் சொல்லணும்னா, ஊழியத்திற்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜபத்திலே செலவழிக்கின்ற, தன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுகிற ஒரு அருமையான பெண்ணை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியத்துல பல சூழ்நிலைகள்ல கைட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு பயஸ்ட் செட்டிங் இல்லாம கிளியரா, பேலன்ஸ்டா, நியூட்ரலா அவங்க வந்து கைட் பண்ற பார்த்தா எனக்கு சில நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கும். சில நேரத்தில் நான் வந்து அதை வந்து பொருட்படுத்துவதில்லை. ஆனா லேட்டரான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன், அவங்க சொன்னதை கேட்டிருந்திருக்கலாம் அப்படி என்று. ஸோ அது ஒரு பெரிய பிளெஸிங் தானே. வெற்றியுள்ள எந்த மனிதனுக்கும் பின்னாலே ஒரு சிறந்த துணையாக மனைவியை தருகிறார் ஆண்டவர். அப்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிறந்த உன்னத பரிசாக அம்மாவை கொடுத்ததற்கு நாங்களும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இனி ஆண்டவருடைய சித்தத்தின்படி எஞ்சி இருக்கும் ஆண்டுகளில இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்ட ஊழியம், இனி எஞ்சி இருக்கும் காலங்களில நிறைவேற்ற வேண்டிய ஊழியம், இதை குறித்த உங்களுடைய தரிசன பார்வை எதுவும் இருந்து நான் சொல்ல முடியுமா ஐயா? ஐயா, நாங்கள் ஜபித்து வருகிற ஒரு காரியம்னா,
பில்டிங் அப் பீப்புள்ஸ் லைஃப்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சிக்கு என்று குடும்பங்களை, தனிநபர்களை, விசுவாசிகளை கட்டி எழுப்புவது. இவ்வளவு நாள் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, நிச்சயமாக இந்த ஆஸ்பெக்ட் வாஸ் தேர். பட் நாங்கள் இந்த கிட்டத்தட்ட ஒரு 30 வருட ஊழியத்தில் நாங்கள் ரியலைஸ் பண்ணுகிற ஒரு காரியம் வந்து, மேபி திஸ் இஸ் அ கிரேட்டர் நீட் டுடே. சுவிசேஷத்தை சொல்லுகிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், சந்தோஷம் என்பது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் தான். பட் அதை எப்படி சஸ்டெயின் பண்றது, சஸ்டெயின் பண்ணது மாத்திரமல்ல, அதை எப்படி ப்ரோக்ரெசிவ்லி டுவர்ட்ஸ் லாஜிக்கல் எண்டுக்கு நல்ல தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர்களாக சபையார் மாறுவது என்பது அது ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. ஏன்னா மாறி வருகின்ற இந்த காலங்கள்ல பலர் வந்து ஒருவேளை ஏதோ ஒரு நிலையிலே அப்படி ஸ்டாக்னண்டா இருந்து விடுகிறது நாங்க ரியலைஸ் பண்ணுகிறோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து அனுமதிக்க முடியாது. நிச்சயமாகவே ஆண்டவர் வளர்ச்சியை விரும்புகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி, கனி கொடுப்பதை விரும்புகிறார். இது காலங்கள் எவ்வளவு மாறினாலும் இந்த நிலை வந்து மாறக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நாங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுகிறோம். ஸோ ஒரு மிக முக்கியமான ஜெப குறிப்பு, நேயர்கள் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஊழியத்திலே அநேகரை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமானவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைவதற்கு நேராக வழிநடத்துவதற்கு ஆண்டவர் எங்களை பயன்படுத்த வேண்டும். அதற்கென்று தொடர்ந்து எங்களை நாங்கள் ஆண்டவற்றை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எங்களில் கிரியை செய்யணும். எப்படியெல்லாம் தேவனுடைய மக்களை மோல்டு பண்ணணுமோ அந்த ஒரு கருவியாக ஆண்டவர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் அவசியம் எங்களுக்காக ஜெபியுங்கள். தேங்க்யூயா. நீங்கள் ஜெபித்த நாளுக்கு, எங்களுக்காக கொடுத்த நேரத்துக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஐயா. உங்களுக்காக குறிப்பாக அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் கேம் இந்தியாவினுடைய ஊழியத்திற்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஊழியத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்திய தேசத்திலே ஆண்டவர் நிச்சயமாக பயன்படுத்துவார். நன்றி.